Problem: a cone of height 15 cm and base diameter 30 cm is curved out of a wooden sphere of radius 15 cm. The percentage of wood wasted is. இப்போ கோனோட ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. இப்போ கோனோட டயாமீட்டர் வந்து 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. இப்போ அந்த கோனை வந்து 15 சென்டிமீட்டர் ரேடியஸில் ஒரு உட்டன் ஸ்பியர் கூட ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வுட் வந்து வேஸ்ட் ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிச்சு போகிறோம். இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா என்னது 4/3 πr கியூபா அதான் எழுதியிருக்கோம். வால்யூம் ஆஃப் ஸ்பியர்ஸ் ஈக்குவல் டு 4/3 πr கியூப்ன்ட்டு. இப்போ ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கா, அதான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதான் 4/3 π இன்ட்டு ஆர் கியூப் தானே, அதான் 15 × 15 × 15 சென்டிமீட்டர் கியூப்னு எழுதியிருக்கோம். இப்போ இது கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கணுன்றக்காண்டி அப்படியே வச்சிருக்கோம். திருப்பி இப்போ வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா என்னது 1/3 πr² ஹச்சா அதை எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு 1/3 πr² ஹச்சுன்ட்டு இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 1/3 π இன்ட்டு இப்போ கோனோட டயாமீட்டர் வந்து 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கா, அப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சோன்னா 30/2 அப்போ 15 அதை எழுதியிருக்கோம். இன்ட்டு r² தானே, அதான் 15 × 15 எழுதியிருக்கோம். கோனோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கு 15 தானே, அதான் இன்ட்டு 15 சென்டிமீட்டர் கியூப்னு எழுதியிருக்கோம். அப்போது வால்யூம் ஆஃப் கோன்ஸ் ஈக்குவல் டு 1/3 π இன்ட்டு 15 × 15 × 15 சென்டிமீட்டர் கியூப்னு எழுதியிருக்கோம். இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வுட் வேஸ்ட் ஆயிருக்கும் தானே கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் வுட் வேஸ்டட் கண்டுபிடிச்சு போகிறோம். அதை எழுதியிருக்கோம். வால்யூம் ஆஃப் வுட் வேஸ்டட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் மைனஸ் வால்யூம் ஆஃப் கோன் எழுத போகிறோம். இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் எவ்வளோ 4/3 π இன்ட்டு 15 × 15 × 15 எழுதியிருக்கோமா, மைனஸ் வால்யூம் ஆஃப் கோன் எவ்வளோ 1/3 π இன்ட்டு 15 × 15 × 15 அதான் எழுதியிருக்கோம். இப்போ π இன்ட்டு 15 × 15 × 15 காமனாக இருக்குதா, அதான் அதை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 4/3 மைனஸ் 1/3 இருக்கும். அப்போ 4 - 1 எவ்வளோ 3/3, அப்போ 1 ஆயிருமா. அப்போ π இன்ட்டு 15 × 15 × 15 தானே இருக்கும், அதான் எழுதியிருக்கோம். வால்யூம் ஆஃப் வுட் வேஸ்டட் ஈக்குவல் டு π இன்ட்டு 15 × 15 × 15 சென்டிமீட்டர் கியூப்ன்ட்டு. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வுட் வேஸ்ட் ஆகிருக்கு தான் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு வால்யூம் ஆஃப் வுட் வேஸ்டட் டிவைட் பை வால்யூம் ஆஃப் ஸ்பியர் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வுட் வேஸ்ட் ஆகிருக்கு கண்டுபிடிச்சலாம்ல, அதான் எழுதியிருக்கோம். ரெக்கார்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு இப்போ வால்யூம் ஆஃப் வுட் வேஸ்டட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், π இன்ட்டு 15 × 15 × 15 அதான் எழுதியிருக்கோம். டிவைட் பை இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் எவ்வளோ 4/3 π இன்ட்டு 15 × 15 × 15 அதான் எழுதியிருக்கோம். இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் தானே கண்டுபிடிக்கணும், அதான் இன்ட்டு 100 எழுதியிருக்கோம். இப்போ π 15 எல்லாம் கேன்சல் ஆகிடுமா, அப்போ ரிமைனிங் வந்து 100 டிவைட் பை 4/3 இருக்குமா. அப்போது இந்த 3 மேலே போகும்போது 300 ஆகுமா, அதான் 300 டிவைட் பை 4 எழுதியிருக்கோம். இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 75 அப்போ ரெக்கார்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 75%. ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.